பாரசீக வளைகுடாவின் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றம். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடப் போகின்றதா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட பலஸ்தீனிய போராளிகள். ஹமாஸை மிரட்டிய எகிப்தும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை தொடர்ச்சியாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட அமெரிக்காவும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வரவு செலவு திட்டமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களின் தொடர்ச்சியான போராட்டங்களும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பலஸ்தீனி அதிகார சபையை நீக்கிவிட்டு உள்ளூர் நபர்களை ஒன்றிணைத்து பிரதேச ரீதியாக ஆட்சியினை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக முதல் கட்ட வேலை திட்டங்கள் ஹீப்ரோன் பிரதேசத்திலே நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வேலை திட்டங்களுக்கு வலுவூட்டும் வகையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத குடியேற்றங்களை சட்டப்பூர்வமான குடியேற்றங்களாகவும் அலகுகளாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளையும் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். கடந்த 18 மாதங்களுக்குள் மாத்திரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான சட்டவிரோத குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களின் வீடுகள் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு 2 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே குடியமர்த்தியுள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து 13 குடியேற்ற பிரதேசங்களை ஸ்மோட்ரிச் அமைத்துள்ளார். மேலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த 13 குடியேற்றங்களும் சட்டப்பூர்வமான குடியேற்றங்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நீதிமன்றமும் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த 13 குடியேற்றங்கள் என்பது 13 கிராமங்களும் நகரங்களும் உருவாக்கப்பட்டிருப்பதாகும். அத்தோடு கடந்த 3 மாதமாக வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசமான செனின், துல்கராம், டூபாஸ், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் இருந்து பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். இவ்வாறு வெளியேறி வரக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் வீடுகளையும் பயிற்சிகை நிலங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்து குறித்த பிரதேசங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைப்பதற்கான முன்மொழிவையும் ஸ்மோட்ரிச் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். இன்னும் 1-2 வாரங்களுக்குள் இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நுழையக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்துமே பலஸ்தீனிய போராளிகள் இந்த வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களிலே 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. அதே நேரம் நேற்றிரவு கல்கிலியா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களில் அல்-கஸ்ஸாம் படை பிரிவினுடைய கட்டளை தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் 3க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பலஸ்தீனிய நபர் ஒருவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து வாகனத்தினை வேகமாக செலுத்தி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் 2 நிலத்திரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகள் தொடர்பான காணொலி ஒன்றினை ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஒப்பந்தத்தினை நிறைவேற்றுவதன் மூலமாகவே எங்களை மீட்டெடுக்க முடியும் என்றும் ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் நாங்கள் மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருவதாகவும் அவசரமாக எங்களை மீட்டெடுப்பதற்காக ஹமாஸின் நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 பணைய கைதிகள் நெட்டன்யாகுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருந்த இந்த காணொலியை தொடர்ந்து நெட்டன்யாகு மீதான அழுத்தங்கள் அதிகரித்திருந்தன. கடந்த 1 வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் டெல் அவீவ் பிரதேசத்தினை முற்றுகையிட்டும் நெட்டன்யாகுவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வந்தார்கள். நேற்றைய தினம் குறித்த காணொலி வெளியானதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் உச்சகட்டத்தை அடைந்திருந்தன. நெட்டன்யாகுவின் வீட்டுக்கு முன்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போலீசாருக்கும் நிலத்திரர்களுக்கும் இடையில் மோதல்களும் நடைபெற்றிருந்தன. அத்தோடு ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் நெட்டன்யாகுவிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஹமாஸின் நிபந்தனைகளுக்கு அமைவாக 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தினை செயற்படுத்தி பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்குமாறு அவர்கள் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைமைகளும் இன்னும் ஏனைய முக்கியமான கட்சி தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நெட்டன்யாகுவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருந்தார்கள். தற்போதைய சூழ்நிலையில் கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பது எங்களுக்கு மிக முக்கியமானதாகும். அவர்களை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் வெளியே செலுத்துவதில் எந்தவிதமான தவறும் இல்லை என நெட்டன்யாகுவுக்கு கோரிக்கை கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள். இந்த அழுத்தங்களை தொடர்ந்து நெட்டன்யாகு ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஹமாஸ் எங்களுடைய கைதிகள் தொடர்பாக வெளியிட்டிருந்த
வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியானது ஹமாஸினுடைய உளவியல் போரின் ஒரு பகுதியாகும். எங்களுடைய கைதிகளுக்கு ஹமாஸ் அழுத்தங்களை வழங்கி போலியான கதைகளை முன்வைத்து இவ்வாறான காணொளிகளை வெளியிட்டு வருகின்றது. அதே நேரம் குறித்த காணொளியை என்னால் பார்வையிடவும் முடியவில்லை. நான் எங்களுடைய கைதிகளை மீட்டெடுப்பதற்காகவே எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றேன். கைதிகளை மீட்டெடுப்பது என்னுடைய முதன்மை இலக்காகவும் காணப்படுகின்றது. கைதிகளின் குடும்பத்திற்கு முழுமையான ஆதரவை நான் வழங்குகின்றேன். அவர்களோடு தோளுக்கு தோளாக நான் நிற்கின்றேன். இராணுவ அழுத்தத்தின் மூலமாக கடந்த 18 மாதங்களுக்குள் நாங்கள் அதிகளவான கைதிகளை மீட்டெடுத்து விட்டோம். இந்த இராணுவ அழுத்தத்தினை நாங்கள் மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் இவ்வளவு கைதிகளை எங்களுக்கு மீட்டெடுத்திருக்க முடியாது. இராணுவ அழுத்தத்தையும் அரசியல் அழுத்தத்தையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தியதன் காரணத்தினால் தான் ஹமாஸ் இவ்வளவு கைதிகளையும் விடுதலை செய்துள்ளது. என்னுடைய முயற்சிகள் மூலமாகவே பெரும்பாலான கைதிகளை நான் மீட்டெடுத்துள்ளேன். மேலும் நான் எஞ்சியிருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளையும் இறந்த உடல்களையும் முழுமையாக மீட்டெடுப்பேன். அதே நேரம் நாங்கள் காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிக்க வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதனால் மாத்திரம் எங்களுக்கு வெற்றி பெற முடியாது. பணைய கைதிகளை மாத்திரம் மீட்டெடுப்பதனால் இஸ்ரேல் ஒரு பொழுதும் வெற்றி பெறாது. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை முழுமையாக அழித்தால் தான் எங்களால் வெற்றி பெற முடியும். காசாவின் களத்திலே ஹமாஸ் தொடர்ச்சியாக இருப்பது இஸ்ரேலின் தோல்வியையே குறிக்கின்றது. ஈரானினுடைய அச்சை மேலும் பலப்படுத்திவிடும். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை போன்று பல தாக்குதல்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இந்த தாக்குதலை போன்று இன்னும் ஒரு தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்காகவே நாங்கள் இந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் இதனை இஸ்ரேலிய மக்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ குறித்த காணொளியில் தெரிவித்திருந்தார். அதாவது ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்ட காணொளியின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அழுத்தத்தினை சமாளிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தடிகளை சமாளிப்பதற்காகவுமே நெட்டன்யாஹூ இந்த காணொளியை அவசரமாக வெளியிட்டுள்ளார். அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அதிகளவான வாக்குகளை பெற்று குறித்த வரவு செலவு திட்டமானது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய வரவு செலவு திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான பணத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பிற்காகவும் காசாவின் யுத்த களத்திற்காகவுமே ஒதுக்கியுள்ளது. இந்த வருட போருக்கு மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கிட்டத்தட்ட 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வரவு செலவு திட்டம் வெற்றியடைந்திருப்பது நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். ஷின் பெட் உளவு பிரிவின் தலைவரை பதவி நீக்கம் செய்ததிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்ததிலிருந்தும் நெட்டன்யாஹூ அரசியலமைப்புக்கு முரணாக செயற்படுகின்றார் என்றும் இதனை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ மீதான அழுத்தங்கள் அதிகரித்திருந்தன. ஆனால் தற்போது வரவு செலவு திட்டம் வெற்றியடைந்திருப்பது இந்த அழுத்தங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதனை எடுத்து காட்டுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து நெட்டன்யாஹூவுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. நெட்டன்யாஹூவுக்கு எதிரான புரட்சி ஒன்றினை மேற்கொள்வதற்கான திறன்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுக்கும் காணப்படுவதில்லை. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே நெட்டன்யாஹூவுக்கு எதிரான புரட்சிகளை எதிர்பார்க்க முடியாது. அனைவரும் ஒரே வகையான நிலத்தினர்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹமாஸ் பணைய கைதிகளை முழுமையாக விடுதலை செய்து இறந்த உடல்களை ஒப்படைத்துவிட்டு ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விடுவார்களாக இருந்தால் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் படுகின்ற அனைத்து துன்பங்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும். பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் ஹமாஸ் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். நாங்கள் காசாவிலே சண்டையை நிறுத்துவதற்கான வேலைகளை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகின்றோம். காசாவில் ஹமாஸ் தொடர்ச்சியாக இருப்பதனை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காசாவுக்கான அரபு உச்சி மாநாட்டின் திட்டம் எகிப்தினால் முன்வைக்கப்பட்ட இருக்கக்கூடிய திட்டம் டொனால்ட் ட்ரம்பினுடைய தரத்தினையும் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் எகிப்தினுடைய திட்டத்திலே முன்வைக்கப்படவில்லை என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டிக் கொள்வதற்காகவும் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்திக் கொண்டுள்ளது. தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக்கொண்டே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸின் தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் அவர்கள் யுத்தத்தினை முழுமையாக நிறுத்தி கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என விரும்பவில்லை. மாறாக கைதிகளுக்கு ஈடாக கைதிகளையே விடுதலை செய்ய வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள். கடந்த 18 மாதத்திற்குள் காசாவிற்குள்ளே நடைபெற்ற கொடூரங்களை விட அதிகளவான கொடூரங்கள் தற்போது காசாவிலே நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிப்பு எங்களுடைய மக்களை படுகொலை செய்கின்றது. அமெரிக்கா எங்கள் மக்கள் படுகொலை செய்யப்படுவதை நியாயப்படுத்த முயற்சி செய்கின்றது. காசாவில் உள்ள ஹமாஸின் தலைமைகள்
பலஸ்தீனியர்களை படுகொலை செய்வதன் மூலமாக காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக அழித்துவிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருப்பது அதனுடைய முட்டாள்தனத்தையே குறிக்கின்றது. எத்தனை தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் எங்களுக்கு எந்த விதமான வெற்றிடங்களும் இருக்க போவதில்லை. நாங்கள் காசாவிலே வேரூன்றி இருக்கின்றோம். இந்த படுகொலை தாக்குதல்களின் மூலமாக எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்ற முடியாது என அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து எகிப்திய தரப்பினர் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. நேற்றைய தினம் எகிப்திய தரப்பினர் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு இன்னும் சில வாரங்களுக்கு காசாவின் யுத்த நிறுத்தத்தினை நீடிக்குமாறு எகிப்திய தரப்பினர் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதிக்காவிட்டால் ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் விடுதலை செய்யப்பட்டு எகிப்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளை நாங்கள் வெளியேற்றி விடுவோம் என எகிப்திய தரப்பினர் ஹமாஸுக்கு மிரட்டல்களை வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு காசாவில் யுத்தம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தின் முற்றுகையினை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் எகிப்திய தரப்பினருக்கு 800 மில்லியன் டாலர்கள் அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது எகிப்தானது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதனால் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மீண்டும் செங்கடல் பிரதேசத்தினை இழுத்து மூடியிருப்பது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. எனவே இதற்கமைவாகவே எகிப்திய தரப்பினர் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி எப்படியாவது யுத்த நிறுத்தத்தினை நீடித்து விட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டிய எகிப்திய தரப்பினர் ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்குவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அவர்கள் செய்யக்கூடிய உதவியாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவிற்குள்ளே நகரக்கூடிய வாகனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 65க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு அல் குதுஸ் படையினர் காசாவின் எல்லை பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணைகளில் 2 ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டிருந்தாலும் 3 ஏவுகணைகள் குறித்த பிரதேசங்களிலே வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தெற்கு சிரியாவிலும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கவச படைப்பிரிவினுடைய தளபதியான ஹசன் கமல் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்து அமெரிக்க அரேபிய கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முழுமையான ஆதரவோடு ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றி வருகின்றது. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தினை பூஜ்ஜியமாக்குவதற்கான உச்சக்கட்ட தடைகளை அமெரிக்க தரப்பினர் விதித்துள்ளார்கள். ஈரானினுடைய எண்ணெயை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க தரப்பினர் உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் கப்பலுக்கு கப்பல் என்கின்ற பொறிமுறையை பயன்படுத்திய ஈரானிய தரப்பினர் மிகவும் ரகசியமான முறையில் இந்த எண்ணெய் ஏற்றுமதியினை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியினை முழுமையாக முடக்க வேண்டும் என்பதற்காக தற்போது அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடாவிலும் களமிறங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டே அமெரிக்க தரப்பினர் இந்த வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக கடந்த 2 நாட்களுக்குள்ளே ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தியினூடாக ஈராக்கை நோக்கி வருகை தந்திருந்த ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி உள்ளதாக ஈராக்கினுடைய எரிசக்தி அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். இப்படியான நிலைமையிலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. நேற்றிரவு ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி இராஜதந்திர தொடர்புகள் மூலமாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார். இன்னும் 24 மணித்தியாலங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்தும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலிருந்தும் அமெரிக்கா முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக இழுத்து மூடி அனைத்து கப்பல்களை இலக்கு வைத்தும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியுள்ளார். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய தரப்பினர் நீர்மூழ்கி கப்பல்களை களமிறக்கப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரான் மீதான உச்ச பொருளாதார தடைகளை அதிகரித்திருப்பதன் விளைவாக கடந்த வாரத்திற்குள் மாத்திரம் ஈரானினுடைய பணவீக்கம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. ஈரான் நாணயத்தினுடைய பெறுமதி பல மடங்கினால் வீழ்ச்சி அடைந்துள்ளது. எனவே தற்போது அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் கை வைத்திருப்பது மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும். மேலும் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானின் எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றினால் ஈரானிய தரப்பினர் ஹெர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல்-அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஜுல்ஃபிகார் பாலிஸ்டிக் ஏவுகணையையும் பலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையையும் பயன்படுத்தியே பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் பென் குரியன் விமான நிலையத்தினை தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றார்கள். இதனால் விமான நிலையத்தின் பெரும்பாலான செயற்பாடுகள் முழுமையாக முடக்கப்பட்டுவிட்டன. அமெரிக்காவை தொடர்ந்து அதிகளவான ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்ய வேண்டாம் என தடை உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகின்றனர். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டெல்-அவீவ் மத்திய பிரதேசத்தில் வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் குறித்த பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் யமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. யமனினுடைய சதா பிரதேசத்தை இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. சதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் வைத்தியசாலையை இலக்கு வைத்தும் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான புற்றுநோயாளிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் யமன் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.